சென்னை டிபி சத்திரம் பகுதியில் இளைஞர் ஒருவர் மாடியில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்த நிலையில் அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக தாய் புகார் மனு அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புரசைவாக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ரமேஷ், சாந்தி தம்பதி. இவர்களின் மகன் ராகுல் கடந்த 25ஆம் தேதி மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்து உயிரிழந்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில் இதை மறுத்துள்ள தாய் சாந்தி தன் மகனை மது அருந்த வைத்து பணம் பறித்ததாக நண்பர்களான 4 பேரின் மீது போலீசில் புகார் அளித்துள்ளார். மேலும் மகனை அவரது நண்பர்கள் அடித்து கொலை செய்திருக்கலாம் என்று சந்தேகம் எழுப்பும் அவர் முறையான விசாரணை நடத்தினால்தான் மகனின் சடலத்தை பெற்றுக்கொள்வேன் என்றும் தெரிவித்துள்ளார். என் பையன் சொன்னாயா 27ஆம் தேதி என் பையன் என்கிட்ட பேசுறான். இது மாதிரி 2 பேர் ராஜ்குமார், குணான்றவன் என்னை அடிச்சு தள்ளினாங்க கீழே. ஹாஸ்பிட்டலுக்கு சொல்றாரு. என் பையனுக்கு ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு கூட்டு போயிருக்காங்க. என் பையன் வீட்டில் இருக்க சொல்ல ஃபோன் பண்ணி இது மாதிரி வாடா குடிக்க போகலான்னு சொல்லிட்டு கூட்டுக்கிறானுங்க. ஐயா ராஜ்குமார் வீட்டுக்கு கூட்டும் போய்க்கிறாங்க. பாருக்கு போய்க்கிறானுங்க. அங்கே குடிச்சிட்டு ஏதோ ஒரு சண்டை இருக்குது. அந்த சண்டையில் என் பையன் என்ன பண்ணியிருக்காங்க 75 கேஸ் போட்டு கூட்டும் போயிட்டு இட்டுன்னு வந்துட்டு இருக்கிறாங்க. இட்டுன்னு வந்தவங்க மறுபடியும் இட்டுன்னு போயிட்டு மறுபடியும் பீர் வாங்கிட்டு போய் என் பிள்ளைய குடிக்க வச்சு அடித்து மொட்டை மாட்டிலேருந்து கீழே தள்ளிட்டு இருக்கிறாங்க. ஐயா ஆனால் நான் சொல்கிறேன் அவங்க குடிச்சிட்டு வந்துட்டான்றாங்க. இல்லையா என் பிள்ளை சாவு மேலே எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.